ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, புனித இஞ்ஞாசியாருக்கு திருவிழா எடுத்து சிறப்போடும் நல்ல எண்ணத்தோடும் சீரிய சிந்தனையோடும் இந்த விழாவை நவநாட்களை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இந்த பங்கிலை பணிபுரிகின்ற அருட்சகோதரிகளுக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை டேவிட் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you all. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதை விட வேறு என்ன எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும். உடல் சுகத்தோட உள்ள சுகத்தோடு நல்லா இருக்கும். என்ன சிஸ்டர், அப்படி தானே? நல்ல உடல் சுகம் இருந்தால் என்ன வேண்டி கிடக்கு? பெரிய சொத்து வேண்டுமா? அதை விட வேறு என்ன இருக்கு? ஒரு நல்ல சொல்லு, அதோட வேறு ஏதாவது வேணுமா? இல்லை பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும், கொன்றும். அதே வள்ளுவன் அழகாக சொல்கிறார்ல, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே
அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கடா, மற்ற குரல் கேட்டால் தெரியாது, இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். அப்போ ஒரு சொல் ஒரு மனிதை கொல்லுகின்றது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. மனவேதனையோடு இருக்கின்ற பொழுது, மனக்கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது, வீட்டில் கடன் பிரச்சனையால் தத்தளிக்கின்ற பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையுற்று இருக்கின்ற பொழுது, நோய்கள் தாக்குகின்ற பொழுது, அடுத்தவள் நம்மை தரைகுறவாக பேசுகின்ற பொழுது, நம்முடைய மனம் வேதனையில் கஷ்டத்தில் அனுபவித்து கண்ணீர் விட்டு சோகத்தோடு இருக்கின்ற பொழுது, யாராவது வந்து ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னால் நம் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையும். தேற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தான் மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயர்கள், எத்தனை நோய்கள் ஒரு மனிதனை வாட்டி வதைத்தாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்காலும் நமக்கு உறுதுணையாக ஆறுதலாக தேற்றுகின்றவர்களாக மனிதர்கள் இன்னும் நம்மிடத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் மனித சமூகம் மனித நேயத்தோடு மனித மாண்பை காக்கின்றவள் இருக்கின்ற காரணத்தினால் இன்று மனித சமுதாயம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்க ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, மறக்கக்கூடாது. நீ உங்க பங்கு தந்தை கொடுத்துருக்காங்க. தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் உண்டோவோ இருக்கிறார், அவர் தேற்றிக்கிட்டு இருக்கிறார். தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாயை போல தேற்றுகின்ற என் தெய்வம், என் இயேசு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னில் இருக்கிறார், எனக்குள் வசிக்கின்றார். எனவே நான் எந்த துன்பம், எந்த கஷ்டம், என்ன வேதனை என்னை தாக்கினாலும், என்னை உருகுலையாமல் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாலும் என் ஆண்டவன் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் நான் தேற்றி கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இன்றைய மறைவுரை நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு எடுங்கள். விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? கடவுள் மோய்சனை அழைக்கின்றார். என்னவென்று சொல்லி அழைக்கின்றார்? என் மக்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனின் அடிமை தளத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அழுகின்ற அழுகுரல் என்னை கேட்கின்றது, என் செவிக்கு எட்டுகின்றது. எனவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றேன், என் மக்களை மீட்டு வா. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு, ஆண்டவரே என் முன்னோர்களோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூறும், நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், அழுகின்றோம், தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க கூக்குரலிட்டு அழுக அழுக அந்த அழுகுரல் ஆண்டவனுடைய செவியை எட்டியது. எனவே தேற்றுகின்ற தெய்வம் அவர்களை தேற்றுவதற்காக, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அவர்கள் வாழ்கின்ற நல்ல இடத்தை கொடுப்பதற்கு கடவுள் மோயிசன் என்ற ஒரு இறைவாக்கினரை அனுப்பி அவர் வழியாக அவர்களை தேற்றுகின்றார், வழிநடத்துகின்றார், வாழ வைக்கின்றார். என்ன பண்றார் மோயிசன்? பலவிதமான கட்ட சோதனைகள் வருது, நம்ம பார்க்கிறோம், விவிலியத்தில் வாசிக்கிற விடுதலை பயனுள்ள அவர்களை கடத்தி வருகின்றார், மீட்டு அவர்களை நடத்தி வருகின்றார். வருகின்ற வழியிலே செங்கடல் இருப்பதை நமக்கு மிக தெளிவாக விடுதலை பயணம் 14வது அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கிட்டு பார்த்தா செங்கடலுக்கு பின்னாடி எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க? விரட்டிக்கிட்டு வர்றாங்க, சாமி துரத்திக்கிட்டு வர்றாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? விரட்டிக்கிட்டு வர்றாங்க. ஐயோ போயிட்டாங்களே, இஸ்ராயேல் மக்கள் அவ்வளோ வேலை செய்யப்பட்டாங்களே, அவங்க எப்படியா பிடிச்சி இழுத்துட்டு வரன்னு சொல்லி எகிப்து மன்னன் எகிப்தியர்களோடு தேர் படைகளோடு அவன் விரைந்து வருகின்றான். அவன் விரைந்து வருவதை அறிந்த இஸ்ராயேல் மக்கள் பயம் கொள்கின்றார்கள், மனம் வேதனைப்படுகிறது. அப்பொழுது அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் நமக்கு 11வது வசனத்திலே அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த மோயிசை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார்கள்: எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றான், எங்களை பாலினிடத்தில் சாவுதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை.
ஏனெனில் பாலை நிலத்தில் செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கும் ஊழியம் செய்வது எங்களுக்கு நலம் என்றனர். மோயிஸ் அவளை தேற்றுகிறார். பாருங்க, தேற்றும் கடவுள், உங்களை காக்கின்ற கடவுள் உங்களை அழைத்து வருகின்றார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? அவர் சொல்றாரு பாருங்க, மோயிசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். நிலை குலைஞ்சு போயிடுறோம்ல, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருகின்ற என்ன பண்றோம்? நிலை குலைஞ்சு போயிடுறோம், ஒன்றும் இல்லாம போயிடுறோம். தேற்றுகின்ற வார்த்தைகள் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் தேற்றுகின்ற ஆண்டவன் மோயிசன் வழியாக அவர்கள் பயத்தில் இருக்கின்ற பொழுது, நிலை குலைந்து போயிருக்கின்ற பொழுது ஆண்டவன் மோயிசனை அனுப்பி அவர்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லி தேர்த்துகிறார் பாருங்க. ஒரு தாயை போல இறைவன் அருகில் இருந்து, அவர்களோடு இருந்து, அவர்களுக்குள் இருந்து கடவுள் கடத்துவதை தான் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அன்புக்கு அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்று விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருப்பீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். எம் யாவே கடவுள் நம்மோடு இருக்கின்றவர் உங்களுக்காக போரிடுவார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய மக்கள், அவருடைய மக்களாகிய உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்காக போரிடுவார். எனவே அமைதியாயிருங்கள், சஞ்சலம் அடைய வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம், எந்த விதமான பயம் அடைய வேண்டாம், சந்தேகம் அடைய வேண்டாம். ஆண்டவர் ஏனென்றால் உங்களோடு இருக்கிறார், உங்களுள் இருக்கிறார், உங்களை நிச்சயமாக கடத்தி சென்று உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று மோயிசன் தேற்றி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று வேதாகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது அல்லவா? எனவே தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று விடுதலை பயன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது, உங்களுக்கே தெரியும் குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று. உண்மைதானே? திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லை என்றால் எவ்வளவு பழி சொல்கள், எவ்வளவு கேவலமான வார்த்தைகள், எவ்வளவு புறக்கணிப்பு. தாலி கட்டிய கணவன் முதற்கொண்டு, பெண்ணை பார்த்த மாமனார் மாமியார் முதற்கொண்டு, கூட பிறந்தவன் முதற்கொண்டு, பக்கத்தில் இருப்பவன் முதற்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், எவ்வளவு நிலை குலைந்து போய்விடுவார்கள், எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற போதெல்லாம் அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு முழிப்பதை பார்க்கின்ற அன்புக்குரியவர்களே, அவர்களையும் தேற்றுகின்ற கடவுளாக எம் கடவுள் இருக்கிறார் என்பதை தான் நமக்கு சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரம் சொல்கிறது. அன்னா என்ற பெண் ஒருத்தி ஆண்டவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அழுகின்றார். என் ஆண்டவனே, என் கடவுளே, என் பரம்பொருளே, நான் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே, என் கண்ணீரை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று கண்ணீரோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, சாமுவேல் முதல் புத்தகம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. அன்னா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அன்புக்குரியவர்களே, அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கே ஒப்புக் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா இப்படி ஜெபிக்குது. ஜெபிச்ச பிறகு கடவுள் பாருங்க நமக்கு அழகா சொல்லுது. சாமுவேல் முதல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரும் நினைவு கூர்ந்தார். பாருங்க, அதுக்கு நான் உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார், நான் அவனை ஆண்டவிடமிருந்து கேட்டு என்று சொல்லி
அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் பெற்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அதனால பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்படாதீங்க, கடவுளே பிள்ளையா பிறந்துருவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளே பிள்ளையா பிறந்துருவார். என்ன கொஞ்சம் நாளாக இழுத்தடிப்பார் கடவுள். உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? சக்தி மிகுந்த விசுவாசமாக இருக்கிறதா? கடவுள் செக் பண்றார். யோபுவை செக் பண்ண மாதிரி நம்மளே என்ன பண்ணுவார்? செக் பண்ணுவார். நாம் நன்றவளாக இருந்தோம்னா நிச்சயமாக கடவுள் நமக்கு நல்லதை செய்வார். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, அரசர்கள் 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுங்களே. அரசர்கள் 2ஆம் புத்தகம் 20வது. எசேக்கியா அரசன் இருக்கான், தெரியுமில்ல? இது நிறைய பேர் வாசிருக்க மாட்டீங்க, அதனால இதை பர்பஸ் அன்னைக்கு எடுத்து கடவுள் எப்படி அவனை தேற்றி அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று. எசேக்கியா அரசன் நல்லவன் தான், கெட்டவன்லாம் கிடையாது. ஆனால் காலம் கனிந்து விட்டது. எனவே கடவுள் ஏசியா இறைவாக்கினை அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்றார் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். எசையாவிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாவின்றி பிழைக்க மாட்டீர் என்றார். நீ செத்து போயிருவேன்னு சொல்றாரு கடவுள். அரசனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ செத்து போயிருவேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மரியாதையாரு உன் உயிரை நான் எடுக்க போறேன்னு சொல்றாரு. அந்த எசேக்கியா அரசன் செய்யறத பாருங்களே, 2ல் சொல்லுது பாருங்க. எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி கொண்டு, இப்படி தாங்க நம்ம இருக்கணும். சும்மா கண்டவங்கட்டெல்லாம் போய் அழுகிறது, அதுக்கு நல்லா உத்துக்கிட்டு கேட்டுட்டு போய் நம்மளை போய் பாதி பேட்டை நான் பேரை கெடுத்து விட்ருங்க. ஏன் கண்டவன்கிட்ட போய் அழுகிற? ஐயோ என்னை எப்படி பேசிவிட்டானே, என்னை இப்படி பேசிவிட்டாலே. பேசுறதுனால ஒன்றும் கிடைக்காது. இவர் பாரு என்ன பண்ணுறா பாருங்க, தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கை உரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதை செய்தன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. எசேக்கியா அரசன் கதறி கடவுளிடம் கண்ணீர் விட்டு அழுதான். ஏசியா இறைவாக்கினர், இங்க பாரு, நீ ஒழுங்குபடுத்தி கொள்ளும், உன் உயிரை கடவுள் எடுக்க போகிறார் என்று சொல்லி அவன் இடத்தை விட்டு நகர்ந்து வருகின்றார். நடந்து அவர் வருகின்ற பொழுது இவர் சுவர் பக்கமாய் திரும்பி, கடவுளே நீ என்னை நினைவு கூறும், என்னை பாரும், என்னை பாரும் என்று கதறி அழுகின்றார். அவர் முற்றத்தை அடைவதற்கு முன்பாக கடவுள் ஏசியா இறைவாக்கினர், போ திரும்ப போ அவன்கிட்ட, அவன் அழுகிறது என்னால் தாங்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நான் சொன்னதை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க. உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகி இல்லத்திற்கு செல்வாய், உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு செத்துருவேன்னு சொன்னாரு கடவுள். நீ என்னை செத்துருவேன் நான் சொல்ற, உன்னை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும். கடவுளை மயக்குகின்றார், மயக்குகிறார். ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டு நானோ மயங்கி விட்டேன். யாரு சொன்னா சொல்லுங்க? ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டு நானோ மயங்கி விட்டேன். எந்த இறைவாக்கினர்? எரேமியா இறைவாக்கினர். ஆண்டவர் என்னை மயக்கிட்ட, ஒரு பெண்ணை போல நீ என்னை மயக்கி விட்டாய், நான் மயங்கி போய்விட்டேன். எனவே உன்னுடைய வார்த்தைகளை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, கல்லால் எரிகிறாங்க, ஆனாலும் வார்த்தைகளை என்னால் சொல்லாமல் என் வாயுக்குள் வைத்திருக்க முடியவில்லை, நான் சொல்லிவிடுகிறேன் என்று எரேமியா இறைவாக்கி ஆண்டவனிடம் புலம்புவதை தான் இந்த நம்ம சொல்லுது.
அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, கடவுள் சாக வைக்க நினைக்கிறார். அவன் கடவுளிடம் திரும்பி அழுது கதறி அழுகின்ற பொழுது அவன் அழுகுரலை காண சகிக்காத என் இறைவன், என்னை தேற்றுகின்ற கடவுள், என்னோடு இருக்கின்ற கடவுள், என்னுள் வசிக்கின்ற கடவுள், நான் அழுவதை காண சகிக்க முடியாமல் மனம் இறங்கி, இன்னும் உனக்கு 15 வருஷம் தர்றேன், நீ வாழ் என்று கடவுள் நம்மை வாழ்த்துகிறார் என்றால் எப்படிப்பட்ட தேற்றுகின்ற கடவுள் நமக்கு இருக்கிறார் சொல்லுங்க. நான் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. என்னைய 2 பயலுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. ஃபாதர் தேம்பி அழுகிறான் ஃபாதர், என்னான்னு கேளுங்க ஃபாதர், எங்கிட்ட சொல்லவே மாட்டுக்கிறான், நீங்களாவது கேளுங்க ஃபாதர். சரி என்னடா ஏண்டா அழுகிற, திரும்ப அழுகிறான். அது இந்த 6th 7th பயலுக்கு பண்ணுற அட்டூழியம் இருக்கு. அவங்க அழுதாங்கன்னா மனக்கே பயமாக போயிடும், இப்படி அழுவாங்க, மூச்சு விட்டு ஐயோ செத்து போயிடுவானு பயமாக இருக்கு. நமக்கு ஒன்றும் இருக்காது, அழுவா. ஏன் இப்படி அழுகிறான், எத்தனை பெற்றவங்க இப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு தெரியுது. அழுகிறத தேம்பி சும்மா அதாலும் பரவாயில்ல, நமக்கு பக்குன்னு ஆயிரு, ஐயோ ஏதோ ஆச்சரியம் வந்து கொண்டு போடுவாங்க நம்மளை அப்படி சொல்லிட்டு. இவன் தேம்பி அழுகிறான். ஏண்டா 12th பையன் எப்படி அழுகிற, என்னன்னு சொல்கிறா? அழுகிறான், என்னைய பார்க்குறான், அழுகிறான். இந்த படு அரைஞ்சி பல்லகெல்லாம் கட்டி விட்டுருவீங்க, மரியா செருப்பால் அடிச்சு பிடிவி நாயை, எப்படியே சொல்லி செருப்பால் அடிச்சு பிடிவி நாயை. ஒன்று அழு, இல்லைன்னா சொல்லு. பார்க்குற அழுகிற ஒன்று அவங்க 2 பேரையே பார்க்குறான். சரி நீங்கள் போகடா வெளியில் அப்படி சொல்லி போயிட்டாங்க. இப்பயா சொல்லுடா, உன்னை பார்க்க பாவமா, ஏண்டா அழுகிற? இல்லை என்னடா இல்லை சொல்கிற? இல்லை ஒவ்வொரு பிள்ளையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, நானும் பார்ப்பேன். இப்போ 2 நாள் என்னை பார்க்க மாட்டேங்க, வேற பையனை பார்க்குறா. நான் என்னத்த சொல்ல, அது நடக்கும். நாடு பார்ப்பேன், என் நாடு பாடம் எடுக்கிறல்ல, இதுக்கு என்ன அட்டுழியம் பண்ணுங்கன்னு பார்ப்பேன். பெற்றவங்கள்ட்ட கேட்டா என் பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு தானே தெரியும். ஒவ்வொரு பொண்ணு என்னை திரும்பி பாப்பா, சைட் அடிப்பா. ஏட்டா என்னை 2 நாள் என்னை பார்க்கறதே இல்லை, என்னால் தாங்க முடியலை. இப்போ நான் தேற்றுகின்ற கடவுளாக மாறணுமா அவனுக்கு? நீங்கள் சொல்லுங்க, சிரிக்கிறீங்கல்ல. ஒரு 2 அறை விட்டி அப்பதான் பளிச்சுன்னு அரைஞ்சு 2 அறை படா வீட்டுக்கு சொல்லிட்டு உங்கள் அம்மா வர சொல்ல கட்டி வேணாம் பார்த்தா சொல்லாதீங்க பாருங்க மாட்டேன். எங்கள் அம்மா அடி செருப்பால் விளக்க மாத்திரை அடிக்க கூப்பிடாதீங்க பாரு. எப்படியெல்லாம் தேர்தல் பயலுக்கு விரும்புகிறாய் பாருங்க. இந்த பொண்ணு அதுக்கு மேலே இதுக்கு டாட்டா காமிக்கிறதும், கையை காமிக்கிறதும், காலை காமிக்கிறதும் ஸ்கூலில் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது, நாங்களும் கண்டுக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இது மாதிரி தான் இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தேற்றுகின்ற கடவுளாகவும் நம் கடவுள் இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய கடைசியில் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நற்செய்தியும் தொடரும். பார்த்தீங்களா, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 5ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? அதில் பாருங்க, யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு சென்றார். எருசலேமின் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. என்ன ஐதீகம்? அங்கே உடல் நலமுற்றோர், நோயாளிகள், ஊனமுற்றோர் எல்லாரையும் படுக்க வச்சுருப்பாங்க. வானதூதர் ஒரு நாள் திடீர்னு வந்து ரெக்கையில் என்ன பண்ணுவார்? குளத்தை கலக்குவார். யார் முதல்ல குதிக்கிறாங்களோ நோய் சரியாயிடும். இது நடந்தது உண்மை, மாற்று கருத்து கிடையாது. இயேசு அங்கே வருகிறார். இதுதான் பியூட்டி. அங்கே 38 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். கடவுள் இயேசு அவனை கூர்ந்து கவனித்தார். வார்த்தையை கவனிங்க, கூர்ந்து கவனித்தார். அவனுடைய நிலைமையை கடவுள் புரிஞ்சுக்கிட்டார். நீ நலமாக விரும்புகிறாயா? குட் கொஸ்டினோ. நீ நலமாக விரும்புகிறாயா? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. ஐயா 5:7,
தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடன் நலமுற்று அவருக்கு இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்து நடந்து கொண்டு நடந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் என்ன, இதுக்கு மேலே நான் பிரசங்கம் வைக்கணுமா? தேவையில்லை. 38 வருஷமா படுத்த படுக்கையாக நான் குணமடைவேன் 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 குணமடைவேன், வானதூதர் வந்து தண்ணியை கலக்குவார், நான் முதல் ஆளாக இறங்கி குணமடைவேன் 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 குணமடை ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு சுகமில்லாமல் அந்த வேதனையோடு தத்தளித்து கொண்டு இருந்தவனை இயேசு உற்று நோக்கினார். என்னையும் உற்று நோக்குவார். ஏனென்றால் என்னை தேற்றுகின்ற கடவுள், என் தாயை போல தேற்றுகின்ற கடவுள். கடவுள் கூர்ந்து பார்த்தார், அவனை தேற்றினார், வார்த்தைகளால் தேற்றினார், குணம் கொடுத்து தேற்றினார். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவன் என்னோடு இருக்கிறார், என்னை தேற்றுவார், எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு ஆறுதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, மெய் ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், ஆராதித்து புகழஞ்சலி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எம்மோடு இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தகப்பனே, எங்களுக்குள் வசிக்கின்றீர் என்று நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம். தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வருகின்ற காரணத்துக்காக இந்த புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு பரிசுத்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகின்றோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தாரும். தகப்பனே, இவர்களோடு இருந்து இவர்கள் உழைப்பை ஆசுவதியும். தகப்பனே, இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை தாரும், உடல் சுகத்தை தாரும், ஆற்றலோடும் சக்தியோடும் கிருபையோடும் இருக்க நீர் கிருபை செய்தருளும். தகப்பனே, பரிசுத்த ஆவியே அக்கினியாக இறங்கி இவர்களை ஆசீர்வதியும். அப்பா இயேசு ராஜா, 38 வருடங்களாய் நோயோடு படுத்திருந்த மனிதனை கூர்ந்து கவனித்து சுகம் கொடுத்த எம் தெய்வமே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து பக்தியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து இவர்களை கூர்ந்து கவனித்து உம்முடைய நோய்களை தீர்த்து குடும்ப கஷ்டங்களை போக்கி கண்ணீரை நீக்கி கவலைகளையும் வேதனைகளையும் போக்கி, ஆண்டவா இயேசு ராஜா, என் தகப்பனே, என்னோடு இருப்பவரே, இவருக்கு ஆறுதலாக இருந்து தேற்றுகின்ற கடவுளாக ஒவ்வொரு நாளும் இவர்களை தேற்றும். தகப்பனே, தேற்றும். தகப்பனே, தாயை போல தேற்றும். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.